வணக்கம் மக்களே, ராயல் ஃபேன்சி ஈரோட்லேருந்து. இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தார் ஃபோன் பண்ணி. ப்ரோ, நான் ஃபேன்சி வேறு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த ஃபேன்சி வேறு வந்து நான் செப்பரேட்டாக ஆரம்பிக்கலாம், ஃபேன்சி மட்டும் ஆரம்பிக்கலாமா, இல்லை ஃபேன்சி கூட வந்து கிஃப்ட்டு டாய்ஸ் இந்த மாதிரி வந்து கலந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தார். அவருக்கான பதில் நான் ஏற்கனவே வந்து ஃபோன்லேயே சொல்லிட்டேன். இந்த வீடியோ நம்ம எதுக்காக போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, ஃபேன்சி வேறு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க, அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறது இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று வந்து நம்மளோட பட்ஜெட்டு. ஒருத்தர் வந்து 10 லட்சத்தில் ஆரம்பிப்பாங்க, 20 லட்சத்தில் ஆரம்பிப்பாங்க, 10 கோடியில் கூட ஆரம்பிப்பாங்க. அவங்களோட பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே ஆரம்பிக்க போகிறோம் கடை. ஒரு சிட்டி மாதிரி ஏரியாவில் ஆரம்பிக்க போகிறோமா, டவுனில் ஆரம்பிக்க போகிறோமா, இல்லை வந்து கொஞ்சம் தள்ளி அவுட்டில் ஆரம்பிக்க போகிறோமா சொல்லி இந்த 2 விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து சிட்டி எடுத்துக்கலாம், டவுன் மாதிரி ஏரியாவில் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து சிட்டிலே லோ பட்ஜெட்டு, சிட்டிலே ஹை பட்ஜெட்டு. இப்போ சிட்டிலே ஹை பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி வந்து எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம ஒரு ஃபேன்சி, ஒரு டாய்ஸு, கிஃப்ட்டு, செப்பல், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் வந்து பாத்திரம்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கலந்து ஒரு ஹை பட்ஜெட்டில் வச்சுக்கலாம். அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கும், அதுக்கான கடையோட வாடகை அதிகமாக இருக்கும், அதோட அட்வான்ஸும் அதிகமாக இருக்கும். அதில் வந்து இது ஹை பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட், சிட்டியிலே இருக்கக்கூடிய லோ பட்ஜெட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா சிட்டியில் லோ பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு வாடகைன்னு பார்த்திங்கன்னா சின்ன கடையை ஒரு 10க்கு 16 கடை எடுத்தினால வாடகைன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50,000 இருக்கும் சிட்டியில். இப்போ டவுன் மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 50,000க்கு கம்மி வாடகை எங்கேயுமே கிடையாது. அதனால் வந்து சிட்டியோட லோ பட்ஜெட் அதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சிட்டியோட லோ பட்ஜெட்டில் கடை வைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா கடையோட சைஸ் சின்னதாக இருக்கும், அதில் வந்து நம்ம வந்து எல்லா பொருளுமே கலந்து வைக்க முடியாது. அதனால் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். செப்பரேட்டாக வச்சா போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகும். ஏன் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிட்டியில் சென்ட்ரு, ஏன்னா கடைவீதிங்கிறது சிட்டியோட சென்ட்ரு. அப்போ வந்து சுற்றி இருக்க மக்கள் வந்து கண்டிப்பாக வருவாங்க. அந்த சிட்டி, அந்த ஏரியாவை சுற்றி இருக்க மக்களோ, இல்லை அந்த அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களோ கண்டிப்பாக வந்து டவுனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் செப்பரேட்டாக கடை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போகும். ஏன்னு கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ டவுனில் இருக்க மக்கள் யாருமே வந்து அவுட்டருக்கு போக மாட்டாங்க. ஆனால் அதே சுற்றி இருக்க அவுட்டரில் இருக்க மக்கள் வந்து கண்டிப்பாக சிட்டிக்கு தான் வந்தாகணும். அதனால் வேறு வழி கிடையாது. அதனால் வந்து சிட்டியில் வந்து நீங்கள் செப்பரேட் கடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். நீங்கள் செப்பரேட் கடை என்ன கடை வச்சாலுமே, ஒரு ஃபேன்சியோ, ஒரு ஸ்டேஷ்னரியோ, ஒரு டாய்ஸோ, ஒரு கிஃப்ட்டோ, எதுவோ செப்பரேட் கடை வச்சாலுமே அந்த கடை வந்து கண்டிப்பாக வந்து சேல்ஸ் ஆகும். இது அடுத்து வந்து நம்ம அவுட்டருக்கு போயிடலாம். அவுட்டில் வந்து வந்து நம்ம வந்து கலந்து வைக்கிறது. அவுட்டில் என்ன கலந்து வைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் எப்படி வைக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபேன்சி கூட வந்து டாய்ஸு, கிஃப்ட்டு, செப்பல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி, அப்புறம் பார்த்திங்கன்னா டைலரிங் ஐட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்ஸு, லஞ்ச் பேக்கு, அந்த மாதிரி பேக்ஸ் ஐட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா கவரிங் ஐட்டம், கோல்டு கவரிங், அந்த மாதிரி கவரிங் ஐட்டம் வச்சுட்டு அந்த மாதிரி கலந்து தான் வைக்கணும். ஏன் கலந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவுட்டரில் வைக்க போகிறோம் அப்படின்னா அந்த அவுட்டருக்கு வந்து ஒரு 50 வீடோ, 100 வீடோ, ஒரு 200 வீடோ, அந்த வீட்டை நம்பி தான் நம்ம கடை வைக்கிறோம். அதனால் வந்து நம்ம அந்த ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவையில்லை அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த பொருள் தேவைப்படும். அவருக்கு அந்த பொருள் தேவையில்லைனா இன்னொருத்தருக்கு அந்த பொருள் தேவைப்படும். அதனால் வந்து நம்ம எல்லாமே கலந்து வச்சிட்டோம்னா, ஒருத்தர் அந்த ஒரு பொருளை நம்ம வாங்க வரலன்னா இன்னொருத்தர் வருவார், அவர் வரலன்னா இன்னொருத்தர் வருவார், அவர் வரலன்னா இன்னொருத்தர் வருவார். அதில் வந்து நம்ம எல்லாம் கலந்து வைக்கும்போது வந்து நமக்கு ஒரு வியாபாரம் இல்லைனா இன்னொரு வியாபாரம் நடக்கும், இன்னொரு வியாபாரம் இல்லைனா இன்னொரு வியாபாரம் நடக்கும், மாற்றி நடந்து கொடுக்கும். ஆனால் கடைவீதியில் அப்படி கிடையாது. ஏன்னா கடைவீதியில் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கலாம், வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த வியாபாரம் நடந்துடும். ஆனால் அவுட்டில் வந்து அந்த அப்படி கிடையாது. அந்த மக்களை நம்பி தான் நம்ம கடை வச்சுருக்கோம். அதனால் வந்து அந்த மக்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையுமே கடைக்குள்ளேயே நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். எல்லா ஐட்டத்தையுமே வச்சு நம்ம கவர் பண்ணணும். ஃபேன்சி, கிஃப்ட்டு, செப்பல், டாய்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு சம்மந்தமான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு கவர் பண்ணோம்னா நமக்கு வந்து அதில் வந்து வியாபாரம் நடந்துடும். அதுவே நீங்கள் செப்பரேட்டாக வைக்கிறீங்க, அவுட்டில் செப்பரேட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா தான் வருவார். அந்த பொருள் அவருக்கு தேவையில்லை அப்படின்னா வரமாட்டார். அதே மாதிரி இன்னொருத்தருக்கு அந்த பொருள் தேவைன்னா தான் வருவார், அவருக்கு தேவைன்னா வரமாட்டார். அதனால் வந்து மக்களுக்கு வந்து மக்களோட தேவை வந்து கம்மியாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம் கம்மியாகிடும். இப்போ 10 பேர் வர எல்லாம் கலந்து வச்சிங்கன்னா ஒரு 10 கஸ்டமர் உங்கள் கடைக்கு வராங்கன்னா, இதுவே நீங்கள் செப்பரேட்டாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 கஸ்டமர் இருந்தாலும் உங்கள் வியாபாரம் குறையும் கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் அவுட்டரில் வைக்கிறீங்க அப்படின்னா, அவுட்டரில் வைக்கும்போது வந்து நீங்கள் எல்லா பொருளையுமே வந்து கலந்து வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டேஷ்னரி, கிஃப்ட்டு, செப்பல், டாய்ஸ்னு சொல்லி ஃபேன்சி ஸ்டோருக்கு சம்மந்தமான எல்லா ஐட்டமே நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. கடைவீதியில் வைக்கிறீங்கன்னா செப்பரேட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வியாபாரம் நடக்கும். அதில் வந்து நீங்கள் கடைவீதியில் வைக்கிறீங்கன்னா செப்பரேட்டாக வச்சுக்கலாம். அவுட்டில் வைக்கும்போது வந்து நீங்கள் எல்லாமே கலந்து வச்சிங்கன்னா உங்கள் வியாபாரம் நடக்கும். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.